ஹாய், எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நினச்சதும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு. அன்றைக்கி மார்னிங் வந்து எப்பவும் விட கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்காக வடை பாயாசம்லாம் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பாயாசம் பண்ணுறது கூட ஈஸியாக பண்ணியாச்சு. இந்த வடை தான், அந்த மாவு அரைக்கிறது தான் கொஞ்சம் எனக்கு பிடிக்காது. சரின்ட்டு ஊற வச்சுட்டு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவும் நான் எழுந்து வந்து கொஞ்ச நேரத்துலேயே அவளும் கூடவே எழுந்து வந்துட்டா. கொஞ்ச நேரம் அவளை வச்சு பண்ணிகிட்ருந்தா. அதுக்குள்ளே அவங்க பாட்டி அப்பாலாம் வந்ததும் அவங்கக்கிட்ட போயிட்டா. இந்த வெயில் டைமில் நின்று சமைக்கவே முடியல. எப்படா சமைச்சு முடித்து போவோன்னு பார்க்குறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது என்னமோ வேக வேகமாக பண்ணிட்டா மாதிரி இருந்துச்சு. போக போக ஒர்க் போயிட்டே இருந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே, ஒரு வழியாக சமையல்லாம் முடிச்சுட்டு கிச்சனில் பெருக்கி தொடச்சி விட்டுட்டு பூஜை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வாசலுக்கெல்லாம் குங்குமஞ்சா வச்சிடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். மிச்சம் ஹால் பெருக்கி துடைக்கிறதெல்லாம் என் ஹஸ்பண்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால் கிச்சன் மட்டும் நான் பண்ணிக்கிட்டேன். மார்னிங் வேறு சாப்பிடாமையே பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எப்படா ஒர்க் முடிச்சு எப்படா உட்காந்துருவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வெயிலில் வந்து பசி கூட நம்மளுக்கு பெருசாக தெரியல. இந்த வெக்கையும் கால் வலியும் தான் அதிகமாகிடுச்சு. ஒரு வழியாக எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு ரெடி பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 4-5 கோலம் தான். அந்த கோலத்தை தான் திருப்பி திருப்பி போடுவேன். எனக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டு விட்டுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட போயிட்டோம்.